இப்போ நீ ஏன்னா இடம் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம வேறு இடம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆஃப் சைட்டில் அவ்வளோதான், இங்கே தான் காமிக்குது. அப்போ இது பாயிண்ட் அಲ್ಲೆಲ್ಲ ಓಡ್ರಿ. அதான் 2 லைன் இருக்குது. ஒரு லைன் எதுனா மேலே கூட கிடைக்கலாம். சப்போஸ் கேச்சிங் போடுறதுக்கு முன்னே எதுனா வந்தால் கூட அதை நீங்கள் ஃபில்டர் ஹோல் பண்ணி தண்ணியை சேவ் பண்ணிக்கணும். நான் அதுவும் கீழே போகும்போது அதிகமாக வரும்னு சொல்ல முடியாது. அதான் 2 லைன் தான் வாட்டர் லைனு. 2 லைன் எதுனா மேலே கிடச்சுன்னா அது நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னா திரும்ப தண்ணி வரும்னு சொல்ல முடியாது. கீழே வரும், ஒரு லைன் கீழே இருக்குது. அது மாதிரி பை சான்ஸ் வந்துச்சுன்னா அது மாதிரி பண்ணுங்கள். அப்படி வரலன்னா கீழே போய் கண்டிப்பாக வரும். சரியா? இதுதான் பாயிண்ட். வெறும் தேங்காயிலே பண்ணிங்கன்னா இங்கே பாயிண்ட் கொடுக்குங்க. பட் தண்ணி வரும்னு சொல்ல முடியாது. சும்மா சின்ன கேப் இருக்குது. தேங்காய் வேலை செய்யுது, பட் இதெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. வாட்டர் லைன் இது வாட்டர் லைன். இதே தான் பாயிண்ட்டு. இதில் ரொம்ப மேலே போகுது. வந்துச்சுன்னா ஒரு 200-300 அடிக்குள்ளே தண்ணி வந்துடும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஆழம் போகணும். நான் சொல்கிறேன் நான். ஓகே சார். சரியா? ஆனால் தண்ணி உனக்கு கேரண்டி 1 இன்ச் இருக்கும். அதுமாதிரி வந்துச்சுன்னா உன்னுடைய காடிக்கிட்டு. பட் அங்கே ஸ்டோரேஜ் ஆகும். ஒரு ஃபேமிலின்னு நீ ஒரு 1500 அடி ட்ரில் பண்ணிக்கிட்டா ஸ்டோரேஜ் ஆகும். ஒரு 2000 லிட்டர் எடுக்கலாம், அப்புறம் எடுக்க முடியாது. அடுத்த நாள் எடுக்க முடியும். இதுனா நீ 1 இன்ச் என்ன கண்டினியூ பண்ணிக்கலாம். கன்செஷன் கூட எடுத்துக்கலாம். பாயிண்ட் எங்க வேணாலும் வரணும், தொட்டி எங்க வேணாலும் அது ஒன்றும் நல்லா இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு தண்ணி தான் மெயின். சரிங்களா? வாசு பிரகாரம் அப்புறம் பார்த்துலாம். மெயின் தண்ணி. அவ்வளோதான். தண்ணி சோர்ஸ் இங்கே தான் இருக்கு. அவ்வளோதான். இப்போ நீ ஏன்னா இடம் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம வேற இடம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆஃப் சைட்டில் அவ்வளோதான், இங்கே தான் காமிக்குது.